ஹாய்குல வணக்கம். ராஜேஷ் சூசைராஜ் டைரக்ஷன்ல ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செருப்புகள் ஜாக்கிரதை. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வெப் சீரிஸ்ல வந்து சிங்கம்புலி, விவேக் ராஜகோபால், ஐரா அகர்வால், லொலுசபா மனோகர்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த வெப் சீரிஸ்ல. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்கலாம். இதனுடைய திரைக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸினுடைய மொத்தம் ஒரு 6 பார்ட்டா வெளிவந்திருக்கு. இந்த 6 பார்ட்லயும் உண்டான கதையை நான் சொல்றேன். கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்காங்க. இது வந்து G5ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த OTT தளத்துல நீங்க பாக்குறதுனா கூட பாருங்க. இது ஒரு காமெடி டிராமா. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடத்தல்கார ஒரு ஆளு அவர் என்ன பண்றாருன்னா, கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அது என்னன்னா, நீ கொண்டு வர 10 கோடி ரூபாய் வைரத்தை வந்து போலீஸ் வந்து ஐடென்டி பண்ணிட்டாங்க, அதனால போலீஸ் உன்னை ஃபாலோ பண்றாங்க, அந்த வைரத்தை ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க போன்ல. உடனே ஒரு கடத்திட்டு வரவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, செருப்புக்குள்ள மறைச்சிருவாரு அந்த வைரத்தை. அதை போய் ஒரு கட்டத்துல சிங்கம்புலியா ஆடிட்டரா இருப்பாரு சிங்கம்புலி, அவர்கிட்ட செருப்பை மாத்திட்டு அந்த வில்லன் போயிருவாரு. போன உடனே போலீஸ் வந்து அவங்க வீட்லயே வந்து சிங்கம்புலி வீட்டுல அந்த வைரத்தை தேடுவாங்க. தேடும்பொழுது அவருக்கு வந்து அந்த வைரம் கிடைக்காது போலீஸ்காரங்களுக்கு. உடனே அவர் போன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் வந்து என்ன ரெய்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அதுக்குள்ள 10 கோடி ரூபாய் வைரம் இருக்குது, அது போலீஸ்காரங்க மாட்டாம பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே சிங்கம்புலி ஒரு பேராசப்பட்டு அந்த வைரத்தை போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாரு. சொன்ன உடனே வந்து பார்த்தா செருப்பு இருக்காது. செருப்பு எங்கடா காணும்னு சொல்லி தேடும்போது அவருடைய மகன் வந்து அந்த வீட்டுல தோட்டக்காரரை வேலை செய்யக்கூடிய லொலுசபா மனோகருக்கு அந்த செருப்பை கொடுத்துருவாரு. அவர் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுருவாரு. அவர் வீட்டுல போய் தேடும்போது பார்ல இருக்கிறான்னு சொல்லுவாங்க. பார்ல போய் தேடுவாங்க. அவர் பார்ல தான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது, எங்க நீ கொடுத்த செருப்பு எங்கன்னு கேட்கும்போது, ஒரு கவுன்சிலர் டெத் ஆயிருச்சு, அங்க கிடக்கும், அங்க போய் பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. உடனே கவுன்சிலர் டெத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க வந்து செருப்புக்கு இருக்காது. அந்த செருப்பு ஒரு இடத்துல கிடைக்கும் போது அந்த டெத்துல செலவாகக்கூடிய எல்லா செலவையும் சிங்கம்புலி மேலேயே சுமத்துற மாதிரி வந்துடும். அவர் தான் எல்லா செலவையும் எடுத்து பார்ப்பாரு. அதுக்கு காரணம் வந்து அவரோட பையன் தான். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு செருப்பு கிடைச்சிருக்கும், அதுல அந்த வைரம் இருக்காது. மீண்டும் இன்னொரு செருப்பு அதே போல இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கிறத படம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு அந்த டெத் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லனும் அந்த டெத் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் இவங்களுக்கு யாருக்கு கடைசியா அந்த செருப்பு கிடைச்சது அப்படிங்கறத இந்த படத்தோட ட்விஸ்ட். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் மொத்தமாவே ஓடுது. மொத்தம் 6 எபிசோடும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 120 நிமிஷம் தான் 6 எபிசோடும். ஒரு 2 மணி நேரத்துல நீங்க முடிச்சிடலாம். படமா கூட எடுத்திருந்தா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து பார்ட்டா எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து முதல் எபிசோட் வந்து நல்லாவே சுறுசுறுப்பா விறுவிறுப்பா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கைமாறுற இடம் தான், அந்த வைர கைமாறுற இடம், போலீஸ் வந்து ஐடென்டி பண்ணி அவங்களை தேடிட்டு இருக்கிற இடம், இன்னும் நல்லாவே காமெடி கூட ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அப்புறம் 2வது எபிசோட்ல அந்த காரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படம் முடிகிற வரலுமே அந்த காரி வீட்டுல தான் இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தி கதை அவத்தாலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளவுக்கா நம்மளுக்கு வந்து ஒன்னும் ஒட்டல கதை. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சூப்பரா பண்ணிருக்கலாம். அவங்க பையனா வரக்கூடிய அந்த கேரக்டர் உண்மையிலே நல்லா பண்ணிருக்காங்க. அவரு கூட நல்லா ஓரளவுக்கு காமெடி வரலனா கூட வர வச்சு பண்ணிருக்காங்க அந்த காமெடி எல்லாம். லெஜெண்டா இருக்கக்கூடிய லொலுசபா மனோகர்ல இந்த வெப் சீரிஸ்ல ஓரளவுக்கு நல்லா தேவலாம். அவருக்கு இன்னும் ஸ்பேஸ் நிறைய கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கலக்கிருப்பாருன்னு கூட நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஹீரோயின் இருக்குது. அது எதுக்கு இருக்குது, ஏன் வருது, என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு தனி வியாதி வேற இருக்குது, விக்கல் எடுக்கிற வியாதி. இன்னொன்னு அது பேயா பைத்தியமா, அது சும்மா என்ன எதுக்கு வருது, டபுள் ஆக்ட்னு வேற சொல்லிக்குது. அதை அடைச்சு வைக்காம, அதாவது வைரத்தை தேடிட்டு இருக்கிற ஆளை அடைச்சு வச்சிருவாங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்னே தெரியல. ஆனா இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு ஹீரோயின் தேவைப்படுது. அது சும்மானாச்சும் வந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல சொல்ல போனா, சிங்கம்புலி கேரக்டர் இந்த படத்துல சொல்லும்படியா இருக்கும். ஆடிட்டரா வந்து பேராசைப்பட்டு தன்னோட பணத்தை எல்லாம் இழக்கிற கேரக்டர். உண்மையிலே அந்த கேரக்டர் நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காமெடி ஒரு 4-5 சீன்ல போட்டு நல்லா ஒரு சூப்பரா எடுத்திருந்தா இன்னும் நல்லா பேசப்படும்படி வெப் சீரிஸா வந்திருக்கும். அது போல இந்த வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த கடத்தல்கார ஆளா வர ஒரு அந்த போலீஸ் கேரக்டர் 2 பேரும் இன்னும் ஸ்ட்ராங்கா போட்டுருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜிம்பாயா வரக்கூடிய அவருக்கு கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. அதெல்லாம் கூட நல்லா ஓரளவுக்கு கேட்க முடியாது, பார்க்க முடியாது இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த வைரம் போற இடத்தை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. வைரம் யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. அது ஒரு பெரிய ட்விஸ்டா முடியுது. அது கண்டிப்பா அந்த வெப் சீரிஸ் பார்த்து நீங்க அந்த கிளைமேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி வெப் சீரிஸ் தான் இது. உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு 2 மணி நேரம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் பார்த்து பண்ணுங்க. ஒரே இடத்துல கதை சுத்துறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கும், கொஞ்சம் அடிச்சுட்டு பாருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து G5 OTT தளத்தில் இருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.